நாம எல்லாருமே ஒரு நாள் இந்த உலகத்தை விட்டு போகத்தான் போறோம் இல்லையா? நாம கஷ்டப்பட்டு சேர்த்த பணம், காசு, நம்மளோட பதவி, சொந்த பந்தம்னு எல்லாமே இங்கதான் இருக்கப் போகுது. நம்ம கூட வரப்போறது ஒன்னே ஒண்ணுதான், நாம செஞ்ச நல்ல அமல்கள். ஆனா ஒரு சோகமான விஷயம் என்னன்னா, ஒரு மனுஷன் இறந்ததும் அவனோட செயல்களுக்கான கணக்கு மூடப்பட்டுடும். ஆனா ஒரு நிமிஷம் கற்பனை பண்ணி பாருங்க. நீங்க மரணித்த பிறகும் உங்களுடைய நன்மை கணக்குல நன்மைகள் கிரெடிட் ஆகிட்டே இருந்தா எப்படி இருக்கும்? நீங்க கப்ரூல நிம்மதியா இருக்கும்போது உங்க அக்கவுண்ட்ல நன்மைகள் குவிஞ்சுகிட்டே இருந்தா அது எவ்வளவு பெரிய பாக்கியம். இஸ்லாம் இதுக்கு ஒரு அருமையான வழியைக் காட்டுது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன அப்படிப்பட்ட 3 அற்புதமான செயல்களைப் பத்திதான் இந்த வீடியோல நாம பார்க்கப் போறோம். ஒரு மனிதன் இறந்துவிட்டால் அவனுடைய 3 செயல்களைத் தவிர மற்ற எல்லா செயல்களும் நின்று விடுகின்றன. இந்த ஹதீஸ் முஸ்லிம், திர்மிதி, நசாயி போன்ற பல நபிமொழித் தொகுப்புகள்ல பதிவு செய்யப்பட்டிருக்கு. அப்போ என்ன அந்த 3 விஷயங்கள்? அதை நாம எப்படி நம்ம வாழ்க்கையில கொண்டு வர்றது? வாங்க ஒன்னொன்னா பார்க்கலாம். நபி அவர்கள் சொன்ன அந்த 3ல முதல் விஷயம் சதகத்துல் ஜாரியா. இதுக்கு என்ன அர்த்தம்னா, தொடர்ந்து ஓடிக்கிட்டே இருக்கிற தர்மம். அதாவது நீங்க செஞ்ச ஒரு தர்மத்தோட பலனை மக்கள் தொடர்ந்து அனுபவிக்கிற வரைக்கும் உங்களுக்கும் அதோட நன்மை கிடைச்சுக்கிட்டே இருக்கும். மரணத்துக்குப் பிறகும் நன்மை தர்ற 2வது செயல் பயனளிக்கும் கல்வி. நீங்க ஒருத்தருக்கு கத்துக் கொடுத்த ஒரு விஷயம் மத்தவங்களுக்கு பயன்படுதுன்னா அதனால கிடைக்கிற நன்மையில உங்களுக்கும் ஒரு பங்கு வந்து சேரும். இது வெறும் மார்க்கக் கல்வியா மட்டும் இருக்கணும்னு அவசியமில்லை. மக்களுக்கு பிரயோஜனமா இருக்கிற எந்த நல்ல கல்வியும் இதுல அடங்கும். உதாரணமா, ஒருத்தருக்கு திருக்குரானை ஓதக் கத்துக் கொடுக்கறீங்கன்னு வச்சுக்கோங்க. அவர் அதை படிக்கும் ஒவ்வொரு தடவையும் உங்களுக்கும் நன்மை கிடைக்கும். பயனுள்ள ஒரு புத்தகத்தை எழுதலாம் அல்லது மொழிபெயர்க்கலாம். அதை படிக்கிறவங்க ஒவ்வொரு முறை பயனடையும் போதும் உங்களுக்கும் நன்மை உண்டு. 3வதா, ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம், தனக்காக பிரார்த்தனை செய்யும் நல்லொழுக்கமுள்ள பிள்ளை. பெற்றோரா, நம்ம பிள்ளைகளை இஸ்லாமிய முறைப்படி நல்ல ஒழுக்கத்தோடையும் அல்லாஹ்வுக்கு பயந்தவங்களாவும் வளர்க்க வேண்டியது நம்ம கடமை. அப்படிப்பட்ட பிள்ளைகள் நாம இறந்த பிறகு நமக்காக அல்லாஹ் கிட்ட பாவ மன்னிப்பு கேட்கும்போது அந்த துஆ நேரடியா நம்ம நன்மை கணக்குல வந்து சேரும். ஒரு பிள்ளை செய்கிற ஒவ்வொரு நல்ல காரியத்தோட நன்மையிலும் அவரை அப்படி வளர்த்த பெற்றோருக்கும் பங்கு இருக்கு. நாம நம்ம பிள்ளைகளுக்கு விட்டுட்டு போற உண்மையான சொத்து பேங்க் பேலன்ஸோ பெரிய பங்களாவோ கிடையாது. நாம அவங்களுக்கு கத்துக் கொடுக்கிற நல்ல ஒழுக்கமும் இஸ்லாமிய கல்வியும் தான். அதுதான் நாம இறந்த பிறகும் நமக்காக பேசும், நமக்காக பிரார்த்தனை செய்யும். நபிமார்கள் கூட தங்களோட சந்ததிகள் நல்லவங்களா இருக்கணும்னு அல்லாஹ் கிட்ட துஆ செஞ்சிருக்கிறாங்க. இந்த 3 விஷயங்களையும் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இது எல்லாத்தையுமே நம்மால இப்பவே, இன்னைக்கே கூட ஆரம்பிக்க முடியும். ஒரு மரக்கன்றை நடுறதுக்கு பெரிய செலவு தேவையில்லை. உங்களுக்கு தெரிஞ்ச ஒரு நல்ல விஷயத்தை பக்கத்துல இருக்கிறவங்களுக்கு சொல்லிக் கொடுங்க. உங்க பிள்ளைகளோட நேரம் செலவழிச்சு அவங்களுக்கு நல்ல விஷயங்களை கத்துக் கொடுங்க. ஒரு நூலகம், ஒரு மருத்துவமனை, இல்ல அனாதை இல்லம் கட்டுறதுக்கு உதவுறதும் நிலையான தர்மம்தான். ஏன், சாலையோரத்துல ஒரு நிழல் தர்ற மரத்தை நட்டா கூட அதுல யாரு வந்து ஓய்வெடுத்தாலும் அதோட பழத்தை யாரு சாப்பிட்டாலும் உங்க நன்மை ஏட்டுல அது பதியப்படும். இதுக்கு ஒரு சிறந்த உதாரணம் இருக்கு. உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மதீனாவுல ஒரு யூதருக்கு சொந்தமான கிணற்றை விலைக்கு வாங்கி முஸ்லிம்களோட பொதுப் பயன்பாட்டுக்காக வக்ஃப் செஞ்சாங்க. அந்த கிணறு இன்னைக்கும் மக்கள் பயன்பாட்டுல இருக்கு. இதுதான் சதகத்துல் ஜாரியாவுக்கு ஒரு மிகச்சிறந்த எடுத்துக்காட்டு. நாம இந்த உலகத்தை விட்டு போனாலும் நம்ம நன்மைகளின் கணக்கு நிற்காமல் ஓடிக்கொண்டே இருக்கணும்னு நாம எல்லோரும் ஆசைப்படுறோம். அதுக்கான வழியை இஸ்லாம் எவ்வளவு அழகா சொல்லிக் கொடுத்திருக்கு பாருங்க. இந்த 3 செயல்கள்ல ஏதாவது ஒன்னையாவது இன்றே தொடங்க நாம முயற்சி செய்வோமாக. இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதா இருந்தா உங்க நண்பர்களுக்கும் குடும்பத்தினருக்கும் இதை ஷேர் பண்ணுங்க. ஞாபகம் வச்சுக்கோங்க, ஒரு நல்ல விஷயத்தை மத்தவங்களுக்கு எடுத்துச் சொல்றதும் பயனளிக்கும் கல்வி வகையில சேரும். இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அல்லாஹ் நம் அனைவருக்கும் மரணத்திற்குப் பிறகும் நன்மை சேர்க்கும் பாக்கியத்தை தந்தருள்வானாக. ஆமீன்.
ஒவ்வொரு இரவும் நம்ம வாழ்க்கையோட மிகப்பெரிய ஒரு பிரீட்சையிலிருந்து, அதாவது மரணத்திற்கு பின் வரும் சோதனையிலிருந்து நம்மள பாதுகாக்க ஒரு விஷயம் இருக்குன்னு சொன்னா நம்புவீங்களா? அதுதான் 30 வசனங்கள் கொண்ட சூரத்துல் முல்க். ஆமாம், இந்த சூறாவை தினமும் ஓதுற பழக்கம் நாம கற்பனை கூட செய்ய முடியாத பாதுகாப்பையும் அல்லாஹ்வின் கருணையையும் நமக்கு அள்ளித்தரும். திருக்குரானின் 67வது அத்தியாயமான சூரத்துல் முல்க் தபாரக் அத்தியாயம்னும் சொல்லுவாங்க. ஆட்சி என்பதுதான் இதனுடைய பொருள். இந்த முழு அத்தியாயமும் அல்லாஹ்வோட நிகரற்ற ஆட்சியையும் அவனுடைய படைப்புகளோட அற்புதங்களையும் ரொம்ப அழகா நமக்கு புரிய வைக்குது. வெறும் 30 வசனங்கள் தான், ஆனா இதுக்குள்ள நமக்கு கிடைக்க போற நன்மைகள் ஏராளம். வாங்க, இந்த வீடியோல சூரத்துல் முல்க் ஓதுறதால கிடைக்கக்கூடிய மிக முக்கியமான அதிசயமான சிறப்புகளை பத்தி ஒன்னொன்னா பார்க்கலாம். நாம எல்லாருமே ஒரு நாள் மரணத்தை சந்திச்சுதான் ஆகணும். அதுக்கு பிறகு வர்ற வாழ்க்கைதான் நிரந்தரமானது. அந்த வாழ்க்கையோட முதல் வாசல்தான் கப்ருடைய வாழ்க்கை. அந்த கப்ருல நடக்கிற விசாரணையும் அங்க கிடைக்கிற தண்டனையும் ரொம்ப கடுமையானதுன்னு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நம்மை எச்சரிச்சிருக்கிறாங்க. அப்படிப்பட்ட கடுமையான வேதனையிலிருந்து நம்மை காக்கக்கூடிய ஒரு கேடயமா சூரத்துல் முல்க் இருக்கு. சூரத்துல் முல்க் ஓதுறதுல கிடைக்கிற மிக முக்கியமான சிறப்பு இதுதான். யார் ஒவ்வொரு இரவும் தவறாம தபாரக்கல்லதி பியதிஹில் முல்கு வஹுவ அலா குல்லி ஷைஇன் கதீர் தொடங்குற இந்த சூறாவை ஓதிட்டு வர்றாரோ அவரை அல்லாஹ் கப்ருடைய வேதனையிலிருந்து பாதுகாப்பான்னு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லியிருக்காங்க. அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் அவர்கள் சொல்றாங்க, ஒரு மனிதர் இறந்ததும் வேதனை செய்யக்கூடிய வானவர்கள் அவரிடம் வருவாங்க. அப்போ சூரத்துல் முல்க் அவங்களுக்கு முன்னாடி வந்து நின்று, நீங்க இவர்கிட்ட வர முடியாது, ஏன்னா அவர் ஒவ்வொரு இரவும் என்னை ஓதிட்டு இருந்தார்னு சொல்லி தடுக்கும். நபித்தோழர்கள் இந்த சூறாவை அல்மானியா, அதாவது தடுக்கக்கூடியதுன்னு அழைப்பாங்க. யோசிச்சு பாருங்க, அந்த இருட்டான கப்ருல நமக்காக வாதாடவும் நம்மளை பாதுகாக்கவும் இந்த சூரா ஒரு பாதுகாவலனாக வந்து நிற்கும். இந்த சூறாவோட இன்னொரு அற்புதம் என்னன்னா, இது மறுமை நாள்ல நமக்காக அல்லாஹ் கிட்ட சிபாரிசு செய்யும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னாங்க, நிச்சயமாக குரானில் 30 வசனங்கள் கொண்ட ஒரு சூரா இருக்கிறது. அது ஒரு மனிதனுக்காக அவர் மன்னிக்கப்படும் வரை பரிந்துரை செய்யும். அது தபாரக் அத்தியாயமாகும். நம்முடைய பாவங்களால நாம நிற்கிறப்போ இந்த சூரா ஒரு உற்ற நண்பனைப் போல நமக்காக வாதாடி அல்லாஹ்வின் மன்னிப்பை பெற்றுத் தர்ற வரைக்கும் ஓயாது. இந்த ஹதீஸ் திர்மிதி, அபூதாவூத் போன்ற ஹதீஸ் நூல்கள்ல பதிவாகியிருக்கு. சூரத்துல் முல்கை அதோட அர்த்தத்தை உணர்ந்து ஓதும்போது நம்ம ஈமான், அதாவது நம்பிக்கை இன்னும் அதிகமாகுது.